Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே ஸ்கூல் புக் வைஸாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான வரிக்கு வரை எடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் நம்ம சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தமிழ்லையும் அதே மாதிரி தான். தமிழ்லையும் ஃபுல்லாக 6ஆம் வகுப்பு அப்படிங்கிறது நியூ அண்ட் ஓல்டு புக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே போல் ஜிஎஸ்ல சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு டேர்ம் வைஸாக 6ஆம் வகுப்பு அப்படிங்கிறது முப்பருவத்துக்குமே நம்ம வந்து முடிச்சிருப்போம். சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு செப்பரேட்டான வீடியோஸில். ஓகேவா? அதை நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th சயின்ஸ் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய வரிக்கு வரி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளுக்கு தான் நம்ம இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒரே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஒரு புக்கே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். சயின்ஸ் அப்படிங்கிறது நிறையா பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண 6th சயின்ஸ் டேர்ம் 1 டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1 டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? விடை 2 வகை. 7th சயின்ஸ் டேர்ம் 1 ஒரு டைம் படிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுங்க, போதுமானது. அடுத்து, அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை அடிப்படை அலகுகள். நீளத்தின் அடிப்படை அலகு என்ன? விடை மீட்டர். அப்போ இது எந்த சிம்பிளால குறிப்போம்? எம் அல்லது தமிழில் சொன்னால் மீ. அடுத்து, நிறையின் அடிப்படை அலகு என்ன? விடை கிலோகிராம். அப்போ கேஜி அல்லது தமிழில் கீக்கி. ஓகேவா? கிலோகிராம். அடுத்து, நேரத்தின் அடிப்படை அலகு என்ன? விடை வினாடி. அப்போ எஸ் செகண்ட் அப்படிங்கிறதால குறிப்போமா? அடுத்து, வெப்பநிலையின் அடிப்படை அலகு என்ன? விடை கெல்வின். அப்போ கே. அடுத்து, மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு என்ன? விடை ஆம்பியர். அப்போ ஏ. அடுத்து, பொருளின் அடிப்படை அலகு என்ன? விடை மோல். அடுத்து, ஒளிச்செறிவின் அடிப்படை அலகு என்ன? விடை கேண்டிலா. இது சிடி அப்படிங்கிற இதெல்லாம் குறிப்போம். அடுத்து, கன அளவின் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா கவனிங்க. அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகு எது? விடை லிட்டர். ஒரு கேலன் என்பது? விடை 3785 ml. அடுத்து, ஒரு அவுன்ஸ் என்பது 30 ml. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு? விடை கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். குறைவான அடர்த்தி கொண்ட பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை தளர்வான அல்லது அடர்வு குறை பொருட்கள் என அழைக்கப்படுகிறது. நீரின் அடர்த்தி? விடை 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஏன் அப்படின்னா அடர்த்திக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்ன பார்த்தாச்சு, அதோட அலகு அப்படிங்கிறது கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ அடர்த்தினா அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீருக்கு 1000. அடுத்து, பாதரசத்தின் அடர்த்தி? விடை 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அலுமினியத்தின் அடர்த்தி? விடை 2700 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அண்மை நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? விடை 147.1 மில்லியன் கிலோமீட்டர். சேய்மை நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? விடை 152.1 மில்லியன் கிலோமீட்டர். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன்? விடை பிராக்சிமா சென்டாரி. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை தொலைவு. வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவை அளக்க பயன்படும் அலகு என்ன? விடை நாட்டிக்கல் மைல்.
தொலைவு மாறுபடும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை வேகம். வேகத்தின் SI அலகு என்ன? விடை மீட்டர் per வினாடி. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை திசைவேகம். திசைவேகம் மாறும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை எதிர்முடுக்கம். ஒரு பொருளின் ஆரம்ப நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் திறனே அப்பொருளின் டேஸ் எனப்படும். விடை சமநிலை. ஆமையின் வேகம். விடை 0.1 மீட்டர் per வினாடி. மனிதர்களின் நடையின் வேகம். விடை 1.4 மீட்டர் per வினாடி. ஜான் டால்டன் எப்போது அணு கொள்கையை வெளியிட்டார்? விடை 1808ஆம் ஆண்டு. ஜே தாம்சன் எந்த ஆண்டு அணுவினை பற்றிய மற்றொரு கொள்கையை வெளியிட்டார்? விடை 1897ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு தான் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனையின் மூலம் அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என நிரூபித்தவர் யார்? விடை ஜே தாம்சன். தாம்சன் அணு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 1904ஆம் ஆண்டு. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரூதர்ஃபோர்ட் அணுக்கரு கொள்கை வெளியான ஆண்டு? விடை 1911ஆம் ஆண்டு. எந்த தனிமத்தை தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளது? விடை நைட்ரஜன். நைட்ரஜன் அப்படின்னா எந்த சிம்பிளால மென்ஷன் பண்ணுவோம்? N. நமது உடலில் ஏறத்தாழ எவ்வளவு செல்கள் காணப்படுகிறது? விடை 7 பில்லியன் செல்கள். புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? விடை எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். மேக்சிமம் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் நேமை கொடுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆண்டன் ரூதர்ஃபோர்ட், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான். இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? விடை ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரானின் நிறை என்ன? விடை 9.1093 இன்ட்டு 10⁻−31 கிலோகிராம். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9.1 இன்ட்டு 10⁻−31 அப்படிங்கிறது தான் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா 9.1093. ஓகேவா? அடுத்து ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அணு எண். அணு எண் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? விடை Z. உங்களுக்கான ஒரு கொஸ்டின். அப்போ நிறை எண் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருந்தால் அதற்கு என்ன பெயர்? விடை ஐசோடோப்புகள். ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனிற்கு என்ன பெயர்? விடை இணைத்திறன். ஆக்சிஜனின் இணைத்திறன் என்ன? விடை 2. ஒரு இணைத்திறன் தனிமத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? ஒரு இணைத்திறன் தனிமத்திற்கு எடுத்துக்காட்டுகள் கேட்டாங்க அப்படின்னா விடை ஹைட்ரஜன் மற்றும் சோடியம். இந்த மாதிரி நம்மள ஆப்ஷனில் கேட்டுட்டு நம்மள கேட்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்லிட்டு ஹைட்ரஜன் மற்றும் சோடியம், ஆக்சிஜன் மற்றும் பெரிலியம், நைட்ரஜன் மற்றும் அலுமினியம், அதே மாதிரி சோடியம் மற்றும் நைட்ரஜன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நம்மளை வந்துட்டு இதில் ஒரு இணைத்திறன் தனிமத்திற்கான எடுத்துக்காட்டை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்? ஹைட்ரஜனும் சோடியனும் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இரு இணைத்திறன் தனிமத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை ஆக்சிஜன் மற்றும் பெரிலியம். 3 இணைத்திறன் தனிமத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? விடை நைட்ரஜன் மற்றும் அலுமினியம்.
இளஞ்சிவப்பு கண்ணோய், அதாவது விழி வெண்படல அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கான காரணிகள் என்ன அப்படின்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் தான் இந்த நோய் உண்டாகிறது. அடுத்து வண்ண குருட்டுத்தன்மை நோய்க்கான காரணிகள் என்ன? விடை மரபணு நிலை. அடுத்து பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் என்னென்ன? விடை பார்த்தீங்கன்னா காசநோய், காலரா மற்றும் டைஃபாய்டு. காலரா எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா விடை விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் உருவாகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இது எந்த மூலியமா பரவுது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கல. எதனால் ஏற்படுது அப்படின்னா விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் தான் இந்த காலரா அப்படிங்கிற நோய் ஏற்படுது. ஓகேவா? அசுத்தமான நீர் மூலமாக பரவுது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் எதனால் ஏற்படுதுன்னா அதுக்கான மெயின் ரீசன் இந்த விப்ரியோ காலரே. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு தான் நான் எகைன் சொல்கிறேன். ஓகேவா? குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. ஓகேவா? அடுத்து வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் என்னென்ன? விடை மஞ்சள் காமாலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சின்னம்மை மற்றும் ரேபிஸ். தட்டம்மை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வாரிசெல்லா. ரேபிஸ் எதன் மூலம் பரவுகிறது? விடை நாய், முயல், குரங்கு, பூனை ஆகியவை கடிப்பதன் மூலமாக ரேபிஸ் நோய் பரவுகிறது. அடுத்து இரும்பு சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் நோய் எது? விடை இரத்த சோகை. உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எது? விடை பென்சிலின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எது? விடை பென்சிலின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தும் பெனிசிலின் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அணு. ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாகும் கூட்டுப்பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மூலக்கூறு. 3 ஆக்சிஜன் அணுக்களின் வேதி பிணைப்பினால் உருவாகும் சேர்மம் எது? விடை ஓசோன். அதாவது 1 2 3 இந்த 3 ஆக்சிஜனும் இதை சேர்ந்ததை என்னன்னு சொல்லுவாங்க? O3 ஓசோன். இதுதான் இந்த 3 ஆக்சிஜனோட பிணைப்பால் கெமிக்கல் ரியாக்ஷனால இணையறதால உருவாகிறதா இந்த ஓசோன். ஓகேவா? ஓசோன் அப்படின்னா O3. அடுத்து ஓரணு மூலக்கருக்களுக்கு எடுத்துக்காட்டு. விடை மந்த வாயுக்கள். பருப்பொருளின் எளிமையான வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தனிமம். உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம்? விடை சல்ஃபர். கணினி சிப்புகள் தயாரிப்பில் பயன்படும் தனிமம் எது? விடை சிலிக்கான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது? விடை 118. முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? விடை ராபர்ட் பாயில். மென்மையான பண்பை பெற்றுள்ள உலோகம் எது? விடை சோடியம். எந்த அலோகம் கடினமான மற்றும் பளபளப்பான தனிமமாகும்? விடை வைரம். உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை உலோகப்போலி. தனிமங்களின் குறியீடுகள் பொதுவாக எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? விடை ஆங்கிலம் மற்றும் லத்தீனிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு. குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? விடை டால்டன். அடுத்து பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காப்பர் தனிமத்தின் லத்தீன் பெயர் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது மேக்சிமம் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் லத்தீன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே போல் இந்த காப்பர் இருக்கு இல்லையா, அதோட குறியீடு அப்படிங்கிறது லத்தீன்ல இருந்து பெறப்பட்டது. ஸோ அதை குப்ரம் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது தான். ஓகேவா? அதனால தான் நம்ம காப்பர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? CU அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். காப்பருக்கு COPPER அப்படின்னு இருந்தாலும் அது லத்தீன் பெயரான குப்ரம் அப்படிங்கிறதுல இருந்து வந்ததால CE அப்படிங்கிற
குறியீடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சோடியம் தனிமத்தின் லத்தீன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோடியத்துக்கும் இந்த நாட்ரியத்துக்கும் வந்து எந்த சம்மந்தமே இல்லாத இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் தனிமத்தோட குறியீடு அப்படிங்கிறது லத்தீன் பெயரான நாட்ரியம் அப்படிங்கிறதுல இருந்து பெறப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் அப்படின்னா ஏன் SO அப்படின்னு சொல்லி போடலாம்ல அப்படின்னு சொல்லி இது நிறையா பேத்துக்கு டவுட் வரும். இது லத்தீன் பெயரான நாட்ரியம்ங்கிறதுல இருந்து பெறப்பட்டதனால இந்த Na அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலமெண்ட்ஸோட குறியீடு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அதை கண்டறிந்தவர்களோட பெயராக இருக்கலாம். அந்த மாதிரி இதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களோட நேம்ல இருந்து வந்திருக்கும், இல்லை அவங்க வந்து ஒரு நேம் இட்டிருப்பாங்க, அதுல இருந்து வரப்பட்டதாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து அமோனியா சேர்மத்தின் வாய்ப்பாடு என்ன? விடை NH3. பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன? விடை 4. நீரின் அணுக்கட்டு எண் என்ன? விடை 3. உயிர் கொடுக்கும் தனிமம் என அழைக்கப்படுவது எது? விடை ஆக்சிஜன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ஒரு டைம் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பனிக்கட்டி உருகுதல் என்பது எதற்கு உதாரணம்? விடை பருப்பொருளின் நிலை மாற்றத்திற்கான உதாரணம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் 7th சயின்ஸ் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், மோர் தென் எனஃபாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் 6th சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், அதே போல் 6th தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்லாம் கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 4000 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு GSல இருந்து வீடியோ. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.